டமஸ்கஸில் உள்ள ஈரான் தூதரகம் மீது இஸ்ரேல் காட்டுமிராண்டித்தனமான தாக்குதலை நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் மீது ஈரான் ஆளில்லா விமானங்களை ஏவியது சட்டப்பூர்வமான நடவடிக்கை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். இஸ்ரேலுக்கு ஆதரவளிக்கும் நிறுவனங்கள், குறிப்பாக மெக்டானல்ட்ஸ் நிறுவனத்தை புறக்கணிக்காமல் சட்டத்தின்படி செயல்படுமாறு கூட்டரசு பிரதேச முஃப்தி லுக்மான் அப்துல்லா வலியுறுத்தியுள்ளார். ஆயிர் ஈத்தாம் அணையின் திறன் 30.3% இருந்தாலும் அந்த பகுதியில் நீர் வழங்கல் சேவைகள் இன்னும் இயல்பானதாக உள்ளது என்று பினாங்கு நீர் வழங்கல் கழகத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி கே பத்மநாதன் கூறினார். நீர் பற்றாக்குறை ஏற்படும் என்று பீதியடைய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். கூட்டரசு பிரதேச மாயிகா நிர்வாகத்தில் அதிரடி மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் மாநில கட்சிக்கு வளர்ச்சியையும் மேம்பாட்டையும் கொண்டு வரும் என தாம் நம்புவதாக மாநில தலைவர் டாக்டர் ராஜா சைமன் கூறினார். ஜஞ்சாரும் நகரில் உள்ள பிரதான விநியோக துணை மின் நிலையத்தில் திட்டமிடப்பட்ட பணிகள் நிறுத்தப்படுகிறது. இதனால் அம்மாவட்டத்தில் உள்ள 30 இடங்களில் வியாழக்கிழமை வரை மின்தடை ஏற்படும் என்று தினாக நேஷனல் பிரஹாட் அறிவித்துள்ளது. தலைநகரில் இன்று தங்கத்தின் விலை வரலாறு காணாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. காலை 11 மணிக்கு 1 கிராம் ஆபரண தங்கம் 362 ரிங்கெட்டிற்கு விற்பனையானது. தமிழகத்தில் வரும் 19ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் 39 மக்களவை தொகுதிகள் மற்றும் விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதியில் நாளை மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் ஓய்கிறது. அதன் பிறகு எந்த விதமான பிரச்சாரத்திற்கும் அனுமதி இல்லை. அடுத்து என்ன செல்ஃபி எடுத்தாலும் ஜிஎஸ்டி கட்ட வேண்டுமா? 1.45 லட்சம் கோடி ரூபாய் கார்ப்பரேட் வரியை தள்ளுபடி செய்யும் பாஜகவால் ஏழைகளுக்கு கருணை காட்ட முடியாதா? இது ஜிஎஸ்டி வரி அல்ல, வழிப்பறி என்று முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஆஸ்திரேலியாவின் சிட்னி தேவாலயத்தில் நடத்தப்பட்ட கத்திக்குத்து தாக்குதல் சமயத்தால் உந்தப்பட்ட ஒரு பயங்கரவாத நடவடிக்கை என்று ஆஸ்திரேலிய காவல்துறை கூறியுள்ளது. அந்த தாக்குதலில் பிஷப் காயமடைந்தார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் தேவாலயத்திற்கு வெளியே காவல்துறையினரையும் அவர்களது வாகனங்களையும் தாக்கினர். பிரதமர் லீ சியன் லூங் வரும் மே 15ஆம் தேதி பதவி விலகுகிறார். இதுவரை அவர் சிங்கப்பூருக்கு ஆற்றிய அரும்பணிக்கு பல அமைச்சர்கள் அவருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.